ஆக தகவல் ஒன்றை கூறி அப்போது உணவை வாங்கலாம் என்று நினைத்தேன். படை வீரர்கள், சரி பாட்டி, நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டு அவர் சொன்னதைக் கேட்க தயாரானார்கள். கிழவி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்று உறுதியுடன் கூறினாள். சிப்பாய் மூதாட்டியை முழு மரியாதையுடன் அழைத்து சென்று பல்வேறு உணவுகளால் நிரம்பிய ஒரு பெரிய தட்டில் அவளுக்கு உணவு வழங்கினான். கிழவி பல நாட்களாக உணவு இன்றி இருந்ததால் உணவை பார்த்தவுடனே அவளுக்கு பெரும் காதல் பிறந்தது. அவள் சாப்பிடும் போதே படை வீரர்கள் அவளுக்கு புதிய சேலையை கொடுத்தார்கள். கிழவி அதை அணிந்து ராணி போல நடித்து மகிழ்ந்தாள். அப்போது அந்த மூதாட்டியும் ராணியும் ஒருவரை மற்றொருவர் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டனர். கிழவி, மகளே, நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாள். இப்போது ராணி அந்த மூதாட்டியிடம், அம்மா, நீ புதிதாகவும் வினோதமாகவும் எதையாவது பார்த்தீர்களா? தயவு செய்து என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உனது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவேன் என்று உறுதியளித்தாள். அதன் பிறகு கிழவியும் பாதாள உலகத்தைப் பற்றி கூறத் தயாரானாள். ராணியும் தன்னையும் அந்த பாதாள உலகத்திற்கு அழைத்துச் செல்லும்படி வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு கிழவி, மகளே, அந்த பாதாள உலகம் மிகவும் ஆபத்தானது. அங்கே பாம்புகள் நிறைந்துள்ளன. இது போன்ற பாம்புகளால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று மறுத்துவிட்டாள். ஆனால் தொடர்ந்து வற்புறுத்த வேறு வழியின்றி அந்த மூதாட்டி ராணியை பாதாள உலகம் அழைத்துச் செல்ல ஒத்துக்கொண்டாள். வயதான பெண்மணி ராணியின் ஆலோசனையை ஏற்று, சரி, நான் உன்னை அங்கு அழைத்துச் செல்கிறேன். ஆனால் இன்று வேண்டாம், நாளை மாலையில்தான் அங்கு செல்ல வேண்டும் என்றாள். ராணி பெண்மணி வருவார் என்று காத்துக்கொண்டாள். மாலை இருட்டு ஆரம்பித்ததும் வழக்கம் போல் மாடு அங்கு வந்து வயல்வெளியின் அந்த மூலையில் சென்று கல்லில் கொம்பை அடித்தது. உடனே கல் அகற்றப்பட்டு சுரங்கப்பாதைக்கு வழி திறக்கப்பட்டது. பசு அந்த பாதையில் வரத் தொடங்கியது. அப்போது கிழவி ராணியிடம், சீக்கிரம் போ மகளே, பசுவின் வாலை பிடித்துக்கொண்டு கீழே நடப்போம் என்றாள். கிழவியும் ராணியும் பசுவின் வாலை பிடித்துக்கொண்டு பாதாள உலகத்தை அடைந்தனர். கிழவி முன்பு போல் மூலையில் ஒளிந்து கொண்டாள். ராணி அருகிலிருந்து நிகழும் எல்லாவற்றையும் கவனித்தாள். அந்த மூலையில் மறைந்திருந்து கீழே நடந்ததெல்லாம் முன்பு போலவே நடந்தது. பசுவின் கழுத்தில் தானாக ஒரு கயிறு கட்டப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத மனிதர் ஒருவர் வந்து அந்த மாட்டை கழுவத் தொடங்கினார். அப்போது ஒரு வெள்ளை குதிரை குளத்தில் குதித்தது. குதிரை குளத்தில் மூழ்கியதும் குளத்திலிருந்து இளவரசன் வெளியே வந்தான். இளவரசன் இரண்டாவது குளத்தில் குளித்துவிட்டு தட்டை அவனது முன் வைத்தான். தட்டில் பால் கோப்பை வந்தது. அதே சமயம் வெற்றிலை பாக்கும் வந்தது. இளவரசன் எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிட்டு வெற்றிலையை மென்று முடித்துவிட்டு